உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த எக்ஸிட் போல் மாறுபட வாய்ப்பு இருக்குதா சார்? ஏன்னா எப்போதுமே எக்ஸிட் போல்ல என்ன விஷயங்கள் இருக்கோ அதுதான் தேர்தல் முடிவுகளாகவும் வரும் நீங்க நினைக்கிறீங்களா? மக்களுக்கு மோடி அவர்கள் மீது எந்த கோபமும் இல்லை. ஏன்னா அதற்கான நிறைய விஷயங்கள் நடந்தது. மணிப்பூர் விஷயமா இருக்கட்டும், விவசாயிகள் போராட்டமா இருக்கட்டும், வீராங்கனைகள் போராடினதா இருக்கட்டும், இது எல்லாமே பாஜகவுக்கு ஏதோ ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில, ஆனா அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பாதிப்பு எதுவுமே ஏற்படுது. கூடுதலா அவங்களுக்கு வாக்குகள் தான் அதிகமா இருக்கு. என்ன காரணம்? அவங்களுடைய மனநிலை என்ன சார்? குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குளம். மிகை நாடுகிறார்கள். இவரை விட அவருக்கு கொஞ்சம் பெட்டரா, அப்போ அவரை எடுத்துக்குவோம் அப்படின்னு. அவர் நிறைய தப்பு பண்றாரா, அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இவரை கொண்டு வந்துடுவோம். இப்படி மாறி மாறி தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ திமுக செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ள போனவர் எல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஆனாலும் மக்கள் மறுபடியும் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுறாங்க. அதிமுக ஜெயலலிதா அம்மா மீது எவ்வளவு புகார்கள் இருந்தாலும் ஜெயலலிதா அம்மா மேல பார்த்தீங்கன்னா ஒரு பிரியத்தோட இன்னமும் இருக்கிறாங்க. ஊழலை ஒரு பெருசா மக்கள் எடுத்துப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா சார்? தமிழ்நாட்டில் திமுக இடதுசாரிகள் காங்கிரஸ் செய்கிற இந்த பிரச்சாரம் இருக்குல்ல, இந்த பிரச்சாரத்தினுடைய தாக்கத்தை பார்த்தால் இந்த தேர்தலோடு பாஜக ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே இருக்காது அப்படிங்கிற மாதிரியான பார்வை இருந்தது. இந்த அளவிற்கு வேகமான பிரச்சாரம் வட மாநிலங்களில் இல்லைங்கிறது தான். ராகுல் காந்திக்கு பதிலா பிரியங்கா காந்தி வந்திருந்தா அதே மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் நினைக்கிறேன். பிரதமர் வேட்பாளராக அவங்கள அறிவிச்சிருந்தாருன்னா அது ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறீங்களா? 10 ஆண்டுகள் நாங்கள் செய்திருக்கிற சாதனைகளினுடைய பலனை அனுபவித்த மக்களுக்கு தெரியும். நாங்கள் சொல்ல வேண்டியது இல்லை. எங்களை எதிர்த்து களமாடுகிறவர்கள் நீங்கள் யார்? உங்கள் முகமுடியை கிழிக்கணும். இந்திய மாநிலத்தில் இருக்கிற அனைத்து மாநிலங்களை விடவும் வலிமையான கட்டமைப்பு உள்ள ஒரு அரசியல் கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை நடத்திய அவராலே தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற முடியல. காரணம் மக்களின் ஆதரவு. பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரியில் தியானம் பண்ணதையும் அரசியலாக்குனாங்க. இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி. திருநெல்வேலியில் நயினார் குளம்னு ஒரு திருக்குளத்தில் 400க்கும் மேற்பட்ட தாமரைகள் மலர்ந்திருக்கிறது அப்படின்னு படம் போட்டிருந்தாங்க. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் துரைகருணா அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சகோதரி. தேர்தல் 7 கட்டங்களாக நடந்து முடிந்து எக்ஸிட் போல்லாம் வெளியாகி இருக்கு நேற்று 6 மணிக்கு மேலே. ஸோ இதில் பெரும்பான்மை கருத்து கணிப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாஜக தான் வெல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மோடி அவர்களுடைய டார்கெட்டே 400 தொகுதிகள் தான். ஆனால் கருத்து கணிப்புகள் பார்த்தீங்கன்னா 350 360 அந்த மாதிரி கிட்டத்தட்ட அவங்க டார்கெட்டை நெருங்கிட்டாங்க அப்படிங்கிறத மாதிரியே கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுடைய இந்த வெற்றிக்கான காரணம் என்ன? காங்கிரஸ் எந்த இடத்துல கவனத்தை சிதற விட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாள் முதலே நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களான பிரதமர் மோடி, அமித்ஷா, நட்டா உட்பட எங்களுடைய என்டிஏ இலக்கு 400. பாரதிய ஜனதா கட்சி தனித்து 360 350 இடங்களில் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரியான அதை தான் ஒரு டார்கெட்டாக வச்சு ஒரு மைண்ட் செட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதை நோக்கி அவருடைய வியூகம் இருந்தது. பாரதிய ஜனதா கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூர்வாசிரம அமைப்பான ஆர்எஸ்எஸும் இதில் தீவிரமாக களம் இறங்கினார்கள். 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சி கட்சியாக இருக்கிறது. மக்களுக்கு அதிருப்தி இருக்கும். இந்த அதிருப்தியை நாம் அறுவடை செய்து கொள்ளலாம் என்று இந்தியா கூட்டணி முடிவெடுத்து அவங்களும் களமாடினாங்க. கிட்டத்தட்ட 28 அரசியல் கட்சிகள். இதில் என்னன்னா அவங்க நவகிரக மாதிரி ஒருத்தர் ஒரு ஒரு உள்ளார்ந்த ஈடுபாட்டோட இல்லையோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். இப்போ இந்தியா கூட்டணி ஒட்டுமொத்தமாக வெற்றி பெற்ற ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் பிரதானப்படுத்த வேண்டியது காங்கிரஸ் கட்சி. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான மனநிலை அங்கே பெரும்பாலான தோழமை கட்சிகளுக்கு இருந்தது. இங்கேயே நம்ம பார்த்தோம். ஒரு 5 தொகுதியில் ஆரம்பித்து போன முறை வாங்கின 10 தொகுதியை வாங்குறதுக்கு 4 முறை பேச்சுவார்த்தை நடத்தி அதிர்ச்சியாகி அப்புறம் தான் அவங்களால வாங்க முடிஞ்சது. இந்த நிலை எல்லா மாநிலங்கள்லையும். மேற்கு வங்கத்தில் ஒரு இடம் கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிட்டாங்க. ஆம் ஆத்மி டெல்லியில் தர்றோம், பஞ்சாபில் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உத்தரப்பிரதேசத்தில் 25 இடம் காங்கிரஸ் கேட்டது, இவங்க 10 11 17 இடங்கள் கொடுத்துருக்குறாங்க. அந்த 17 இடங்கள்லையும் காங்கிரஸ் வெற்றிக்கு பாடுபடவில்லைங்கிற மாதிரி உள்ளூர் காங்கிரஸ் பிரமுகர்கள் புகார் தெரிவிச்சிருக்கிறாங்க.
இங்கே கம்யூனிஸ்ட் கட்சிகள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸை வீழ்த்துவோம், வயநாடு தொகுதியில் ராகுலை தோற்கடிப்பேன் அப்படின்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் ஆனி ராஜா வெளிப்படையாக பேசுகிறாங்க. இங்கே தோற்கடிச்சிட்டு ரேபரேலியில் போய் அவர் வெற்றிக்கு பாடுபடுவேங்கிறார். இந்த முரண்பாடு இருக்குல்ல, இந்த முரண்பாடுடைய நீட்சியாக நிறைய உள்ளடி வேலைகள் நடந்திருக்குன்னு நான் பார்க்குறேன். ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அங்கே இருக்கிற அந்த மாநிலத்தின் பிரதான அரசியல் கட்சியாக, ஆட்சி கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக பிரதான கட்சியாக இருக்கிற கட்சிகள் எல்லோருமே ஒரு அதிகபட்ச எம்பிக்களோடு போனால் தேவையான இலாக்காக்களை, முக்கிய இலாக்காக்களை பெறலாம், கூடுதல் எம்பிக்கள் இருந்தால் டெப்டி பிரைம் மினிஸ்டர் கூட வாங்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் உணர்வோட தங்கள் தோழமை கட்சிகளுக்கு இடம் கொடுத்தாலும் அவர்களுடைய வெற்றிக்கு முறையாக சரியாக பாடுபடவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் காங்கிரஸ் தரப்பிலிருந்து சில புகார்கள் வருகிறது. இது ஒரு பார்வை. அவருடைய இலக்கு என்ன, லட்சியம்னா இந்தியாவை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கு என்னவெல்லாம் எங்களிடம் திட்டம் எடுக்கிறது, எந்த மாதிரியாக இதை நம்ம கொண்டு போவோம், 10 ஆண்டு பாஜக ஆட்சியினுடைய பின்னடைவை சரிப்படுத்துவதற்கு, சீர்படுத்துவதற்கு, இந்தியாவை முன்னேற்ற பாதையில் கொண்டு வருவதற்கு இதெல்லாம் திட்டங்கள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்பகத்தகுந்தமான எந்த விதமான ஒரு பெரிய அறிவிப்பும் அறிக்கையும் அவங்க கொடுத்த மாதிரி தெரியல. காங்கிரஸ் கட்சி 85,000 ரூபா மாதம், ஆண்டுக்கு 1 லட்சம் அப்படியெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அது களத்தில் எடுபடலை. ஒற்றை இலக்கு பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும், 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி ஆளக்கூடாது அப்படின்னு. நரேந்திர மோடிக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்தவர்கள் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்து அந்த நாடே இருக்காது, இந்திய அரசமைப்பு சட்டமே திருத்தப்படும், அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட முறையே நடக்காது. இதை தாண்டியும் பாஜக வெற்றி பெறுகிறது என்றால் மக்களுடைய மனநிலை, நம்ம தொடக்கத்தில் பல பதிவுல பேசியிருக்கிறோம். அந்த 77-80 காலகட்டத்தில் 2-3 பிரதமர்களை இந்த நாடு சந்திச்சது. அதே மாதிரி அந்த 89-91 காலகட்டத்தில் 3-4 பிரதமர், விபி சிங்கு, இவர் குஜ்ரால், தேவகவுடா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 77 காலகட்டத்தில் மொரார்ஜி தேசாய், சரண் சிங்னு அதுவும் 2-3 பிரதமர்களை சந்திச்சது. அப்போ ஒரு ஸ்திரமான அரசு தேவைங்கிற பார்வை மக்கள்கிட்ட வந்துருச்சோன்னு பார்க்குறேன். இன்னொன்று, மக்களுடைய மனநிலை அரசுக்கு எதிராக இருந்தால், ஒரு கோபாவேசம் இருந்ததுன்னா ஒட்டுமொத்தமாக போய் எதிரான வாக்குகளை பதிவு செய்வாங்க. அந்த மக்களுக்கு மோடி அவர்கள் மீது எந்த கோபமும் இல்லை. ஏன்னா அதற்கான நிறைய விஷயங்கள் நடந்தது. மணிப்பூர் விஷயமா இருக்கட்டும், விவசாயிகள் போராட்டமா இருக்கட்டும், வீராங்கனைகள் வந்து போராடினதா இருக்கட்டும், இது எல்லாமே பாஜகவுக்கு ஏதோ ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில, ஆனா அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பாதிப்பு எதுவுமே ஏற்படுது. கூடுதலா அவங்களுக்கு வந்து வாக்குகள் தான் அதிகமா இருக்கு. என்ன காரணம்? அவங்களுடைய மனநிலை என்ன சார்? அதுதான், அதாவது ஒட்டுமொத்தமாக தேசத்தின் வளர்ச்சி எப்படி இருக்கிறது, நீங்கள் பிரதமர் நரேந்திர மோடி மீதோ மீதமுள்ள ஒரு 70-72 அமைச்சர்கள் மீதோ தனிப்பட்ட முறையில் நிர்வாக சீர்கேடு, லஞ்ச ஊழல்னு எந்த புகாரும் இல்லை. அது ஒரு மிகப்பெரிய இதுன்னு ஒரு பெரிய அளவில் இருக்கு. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தோடனே அதன் மீதான குற்றச்சாட்டு அந்த 5 ஆண்டுகள்லேயே நிறைய வரும். தனிப்பட்ட முறையில் முன்னாள் மறைந்த பிரதமர் ராஜீவ்காந்தி ஆகட்டும், இந்திரா காந்தி, நம்ம ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டாலும் இப்போ தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி எல்லா கட்சிகளும் ஊழல் தான் பண்ணுறாங்க அப்படின்னு மக்கள் அதை ஒரு இயல்பாகவே எடுத்துக்கிட்டாங்க. இப்போ திமுக செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ள போனவர் எல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஆனாலும் மக்கள் வந்து மறுபடியும் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுறாங்க. அதிமுக வந்து ஜெயலலிதா அம்மா மீது எவ்வளவு புகார்கள் இருந்தாலும் ஜெயலலிதா அம்மா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரியத்தோட இன்னமும் இருக்கிறாங்க. ஊழலை ஒரு பெருசாக மக்கள் எடுத்துப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 சரியாக தான் இருக்குது. எப்படி மக்களுடைய மனநிலை மாறிடுச்சுன்னா, இப்போ ஒரு டீச்சர் டிரான்ஸ்ஃபருக்கு 3 லட்ச ரூபா கொடுத்து தான் டிரான்ஸ்ஃபர் வாங்குறாங்க. அந்த டீச்சர் டிரான்ஸ்ஃபருக்கு 5 லட்ச ரூபா கேட்டால் இந்த பணம் கொடுக்குறவர் என்ன சொல்கிறாரு, எங்க நியாயமாக 3 லட்சம் தானே, இப்படி அநியாயமாக 5 லட்சம் கேட்குறீங்களே, 3 லட்சம் ரூபாய் லஞ்சத்தை நியாயப்படுத்திட்டோம். அதுதான் இப்போ அந்த மனநிலைக்கு மக்கள் போயிட்டாங்க. அரசியல்வாதிகள் வந்தால், ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் இந்த நிர்வாக சீர்கேடு, லஞ்ச ஊழல் நடைபெறும் என்பது இயற்கை, மாற்றவே முடியாது. இன்றைய இந்த அரசியல் நடைமுறை, தேர்தல் அணுகுமுறை இது மாறாத வரையில் லஞ்ச ஊழலை ஒழிக்கவே முடியாது. நீங்கள் 100 காந்தி வந்தாலும் 100 காமராஜர் வந்தாலும் இந்த சிஸ்டம் மாறாத வரையில் இது முடியவே முடியாது. ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு நேர்காணலுக்கு அவங்க தலைமைக்கு போகிற போது உன்னால் எத்தனை கோடி செலவு பண்ண முடியும்னு தான் முதல் கேள்வியாக இருக்கு. அவருடைய தகுதி என்ன, அவருடைய பொது நல சேவை என்ன, அது பிரதானப்படுத்தப்படுவதே இல்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிறார் என்கிட்ட வெளிப்படையாக, என்னுடைய நண்பர் தான், நான் வீட்டை விட்டு கிளம்புனா ஒரு 20,000 30,000 ரூபா பாக்கெட்டில் வச்சுக்க வேண்டியது இருக்குது, கல்யாணம், காது குத்து, இரவு சாவுன்னு சொல்லிட்டு பண்ணது,
தீபாவளி பொங்கல் வந்ததுன்னா கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 5 லட்சம் ரூபா செலவு பண்ண வேண்டியது இருக்குது. நாங்கள் இந்த கொடுக்குற 1 லட்ச ரூபா சம்பளத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ மக்களினுடைய அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. தேர்தலுக்கு தேர்தல் வாக்காளர்களுக்கு பணங்கிறதும் குறைந்தபட்சம் 200, அதிகபட்சம் 500, 1000 எல்லாமே கொடுக்குறாங்க. அப்போ இந்த நடைமுறை, இந்த அணுகுமுறை இருக்கிற வரைக்கும் லஞ்ச ஊழலை நிச்சயமாக ஒழிக்க முடியாதுங்கிறது எல்லா மக்களுக்குமே வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு. இதில் என்னென்னா, யார் அதிக தவறு செய்திருக்கிறார்கள், யார் மிகப்பெரிய குற்றவாளிகள்ங்கிற மாதிரி குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். மிகை நாடுகிறார்கள். இவரை விட அவருக்கு கொஞ்சம் பெட்டரா, அப்போ அவரை எடுத்துக்குவோம் அப்படின்னு. அவர் நிறைய தப்பு பண்ணுறாரா, அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இவரை கொண்டு வந்துடுவோம். இப்படி மாறி மாறி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ மத்திய பாஜக 10 ஆண்டுகள் ஆட்சி கட்சியாக இருக்கிற பொழுது ஆங்காங்கே சில சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த சாலை போடுற விஷயத்திலே ஆகட்டும், மற்ற இதுகளையும் கூட ஏஜிஎஸ் அறிக்கையெல்லாம் ஒரு 7 லட்சம் கோடியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. இதையெல்லாம் மக்கள் கடந்து ஒரு நிலைத்த அரசு தேசிய அளவில் இப்போ 2014, 2019 காலகட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஒரு 60-70 நாடுகளுக்கு போனார். அந்த 60-70 நாடுகள்லையும் இந்தியாவினுடைய ஸ்திரத்தன்மையை, இந்தியாவினுடைய அந்த பாரம்பரிய புகழை, செல்வாக்கை நிலைநாட்டி வந்திருக்கிறார் அப்படின்னு பாஜக தரப்பில் ஒரு பார்வை இருந்தது. 2019 பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்து, ஆமாம், அவர் ஓரளவிற்கு வளர்ச்சி பாதையில கொண்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே தனியார் மயமாக்கிட்டாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. குறைபாடுகள் இல்லாத அரசாங்கமே இல்லைம்மா, நிறைய குறைபாடுகள் இருக்கு. தனியார் கார்ப்பரேட் கம்பெனியினுடைய அந்த வாராக்கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டார். நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. அந்த குற்றச்சாட்டுகளை பட்டியலிட்டு இந்தியா கூட்டணி மிக கடுமையாக பிரச்சாரம். நான் கடந்த பதிவில் கூட நம்ம சொல்லியிருந்தேன், தமிழ்நாட்டில் திமுக, இடதுசாரிகள், காங்கிரஸ் செய்கிற இந்த பிரச்சாரம் இருக்குல்ல, இந்த பிரச்சாரத்தினுடைய தாக்கத்தை பார்த்தால் இந்த தேர்தலோடு பாஜக ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே இருக்காது அப்படிங்கிற மாதிரியான பார்வை இருந்தது. இந்த அளவிற்கு வேகமான பிரச்சாரம் வட மாநிலங்களே இல்லைங்கிறது தான். இந்த தாக்கம் அங்க போகல. அங்க இந்த அளவுக்கு ஒரு தீவிர பிரச்சாரம் என்பது இல்லை. இன்னொன்னு, நம்ம தென் மாநிலங்களை விடவும் வட மாநிலங்கள்ல அந்த இந்துத்துவ சனாதன உணர்வு என்பது மேலோங்கி இருக்கு. பாஜக வட மாநில மக்களுடைய பல்ஸ் தெரிஞ்சு வச்சுட்டு அவங்க ஒவ்வொரு பிரச்சாரத்தையும் மேற்கொண்டாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மாநில பிரச்சனைகளை முன்னெடுத்தாரு. ஏன் நீங்க 10 ஆண்டு ஆட்சியை உங்களுடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்காம இந்தியா கூட்டணியவே நீங்க டார்கெட் பண்ணி அடிக்கிறீங்க அப்படிங்கிற போது அந்த தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, 10 ஆண்டுகள் நாங்க செய்திருக்கிற சாதனைகளினுடைய பலனை அனுபவித்த மக்களுக்கு தெரியும், நாங்க சொல்ல வேண்டியது இல்லை. எங்களை எதிர்த்து களமாடுகிறவர்கள் நீங்கள் யார்? உங்கள் முகமுடியை கிழிக்கணும். நீங்கள் ஒரு குடும்ப அரசு நடத்துறீங்க, லஞ்ச ஊழல் எடுத்துருக்கீங்க, உங்களுக்கு நாட்டினுடைய வளர்ச்சியில் அக்கறை இல்லை, உங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை, உங்களால் வாரத்துக்கு ஒரு பிரதமர், மாசத்துக்கு ஒரு பிரதமர், ஆண்டுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சாரம் என்பது எடுபட்டதன் விளைவு தான். இப்போ சார், நம்ம தென் மாநிலம்ங்கிறது பாஜக நுழையவே முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்புலாம் நம்ம சொன்னாலுமே, கேரளா, தமிழ்நாடு தவிர வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு மற்ற மாநிலங்கள்ல சாதகமாக தான் இருக்கு. கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாலாம் ஓரளவுக்கு அவங்க தெலுங்கானாலையுமே சீட்டு வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்படுது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? தென் மாநிலங்கள்லையும் பாஜக வேரூன்றி விட்டதா அப்படின்னு கூட சொல்லலாமையா சார்? ஆமாம், இந்த கருத்து கணிப்புகள் 4ஆம் தேதி முடிவுகளாக வெளிவருமே என்றால் நிச்சயம் தென் மாநிலங்களிலும் ஒரு வலிமையாக காலூன்றி விட்டது. நம்ம சொல்ல முடியாது தென் மாநிலத்தில் பாஜக வராதுங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. ஒருவேளை தமிழ்நாட்டிலேயும் ஒரு 4-5 தொகுதிகளில் வெற்றி பெற்று விட்டால் தென் மாநிலத்திலும் வலிமையாக பாஜக 4 தொகுதிகள் பாஜக வரும்னு நினைக்கிறீங்க? கருத்து கணிப்புல அதை சொல்றாங்க. அதனால எது எப்படியோ 4ஆம் தேதிக்கு பிறகுதான் நம்ம அதை பத்தி தீவிரமா பண்ண முடியும். ஆனாலும் கூட பாஜக தென் மாநிலங்களிலும் தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை கொண்டு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான். இன்னொன்று, நம்ம மக்களுடைய மனநிலையே எப்படி இருக்குன்னா, மாநிலத்தை யார் ஆள்வது, மத்தியிலே யார் ஆள்வது, நம்மளை தேசிய அளவிலான ஒரு பார்வை இருக்கும், இங்கே மாநில அளவிலான ஒரு பார்வை இருக்கும். அதனால தான் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தாலுமே பாஜகவுக்கு ஒரு ஆதரவான சாதகமான சூழ்நிலை இருக்குது. இப்போ இந்த மனநிலையுமே அவங்களுக்கு இருக்குது. நம்ம தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் பார்த்தோம். 14 நிறுவனங்களில் 12 கருத்து கணிப்பு நிறுவனங்கள் வந்து பாஜக தான் மீண்டும் 3வது முறையாக ஆட்சி அமைக்கும்னு சொன்னாங்க. 2வது கட்ட வாக்குப்பதிவு, 3வது கட்ட வாக்குப்பதிவுக்கு பிறகு பல ஊடகங்களில், விவாத களங்களில் பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு வரும்,
சரிவு வரும், 200 தாண்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்தியா கூட்டணியினுடைய அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து விவாத களங்களை கட்டமைச்சாங்க. வாய்ப்பே இல்லை, 200 கூட தொட முடியாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மிக கடுமையாக இருந்தது. ஏன்னா பாஜகவுக்கு எதிரான பிரச்சாரத்தை வலிமையாக நாம் முன்னெடுத்திருக்கிறோம், மக்கள் இதை ஏற்பார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பினாங்க. நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி அப்படி மக்கள் நம்பி இந்த ஆட்சி போக வேண்டும்னா 70-80% வாக்கு பதிவாயிருக்கணும். அரசுக்கு எதிராக அந்த கோபாவேசம் மக்களுக்கு இருந்ததுன்னா இருக்கும். இங்கே குறைந்தபட்சம் 59-60%, அதிகபட்சமே 68-69% என்கிற அளவில் தான் 7 கட்ட வாக்குப்பதிவுமே நமக்கு காட்டுது. அதனால் மக்கள் உணர்ந்து செய்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த வாக்குப்பதிவு குறைவுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா கடுமையான வெயில். இதை தாண்டி பொதுமக்கள்கிட்ட அரசியல்வாதிகள் மீது, அரசியல் கட்சிகளின் மீது, அங்கு நிறுத்தப்படுகிற வேட்பாளர்கள் மீதே அதிருப்தி இருக்குது. அதனால் பல பேர் வாக்களிக்கணும். எது எப்படியோ இந்த வாக்குப்பதிவின் மூலமாகவே கிட்டத்தட்ட 9 நிறுவனங்கள் நினைக்கிறேன், குறைந்தபட்சம் 281, அதிகபட்சம் 392. அப்போ அவங்க அந்த 400ங்கிற இலக்கு இருக்குல்ல, அதை எட்டிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எல்லா கருத்துக்கும் இப்போ 360 350 கிட்ட நெருங்குறாங்க சார். வருது எல்லாவற்றையும் அரசியலாக்கி பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரியில் வந்து தியானம் பண்ணதையும் அரசியலாக்குனாங்க. இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி. அங்கே ஒரு தியானத்தில் இருக்கிற போது மறுநாள் ஒரு பதிவு வந்தது, நீங்கள் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். திருநெல்வேலியில் நயினார் குளம்னு ஒரு திருக்குளத்தில் 400க்கும் மேற்பட்ட தாமரைகள் மலர்ந்திருக்கிறது அப்படின்னு படம் போட்டிருந்தாங்க. அப்போ இந்த 400ங்கிற இலக்கு அவங்க பாஜகவுடைய இலக்கு எட்டுவதற்கான ஒரு சமிக்கையாக நான் அதை பார்த்தேன். அவர் தியானம் பண்ணாலுமே இங்க காங்கிரஸா இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படுது சார் மோடி அவர்கள் இங்க வந்து. அதுல கூட நம்ம திமுகவுடைய இரட்டை வேடத்தை பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு முன்னதாகவே மத்திய அரசிடமிருந்து, மத்திய உள்துறையிடமிருந்து, குறிப்பா பிரதமருடைய அலுவலகத்திலிருந்து தமிழ்நாடு அரசுக்கு முறையான கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி பிரதமர் வர்றாரு, தியானத்துக்கு வர்றாரு, அங்க நீங்க போதிய பாதுகாப்பு கொடுக்கணும், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மத்திய பாதுகாப்போட ஒப்படைக்கணும் அப்படின்னு அந்த டிராஃப்ட் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், தேர்தல் நடைமுறை இந்த விதிமுறை அமுலில் இருக்கிற பொழுது அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லுங்களேன். சொல்லலை இல்லை, நீங்கள் அனுமதி கொடுத்துட்டு 3500-4000 போலீஸை போட்டுட்டு பாதுகாப்பெல்லாம் கொடுத்துட்டு இன்னும் அவர் வந்து தியானம் இருக்கக்கூடாதுன்னு இவரும் மனு கொடுக்குறாங்க, திமுகவும் மனு கொடுக்குறாங்க. தானே அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கு. இன்னொரு பார்வையும் இருக்கு. இப்போ டெல்லியில் நடைபெற்ற அந்த நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த கூட்டத்திற்கு டிஆர் பாலு தான் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ஆமாம், இங்கே கூட்டம் நடத்திருக்கிறார். இங்கே செக்ரட்டரியேட்டுக்கு போயிருக்காரு, கட்சி நிர்வாகிகளையும் பார்த்துருக்கிறாரு. பட் அவருக்குமே இந்த தேர்தல் முன்னோட்டம் தொடர்பாக ஏதோ தகவல் வந்து எதற்கு வம்புன்னு ஒதுக்கிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. சார், இன்னொரு விஷயம், இந்தியா கூட்டணியில் இருக்கிற முக்கியமான பிரதமர்களில் வந்து பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள், மம்தா அவர்கள், அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காங்க. இதில் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் அதிக தொகுதிகள் வந்து வெல்றாரு. ஏன் மம்தா அவர்கள் இந்த பின்னடைவை சந்திக்கிறாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால்? ஸோ இந்த 2 மாநிலங்களுக்கும் என்ன ஆச்சு சார்? அரவிந்த் கெஜ்ரிவாலும் சரி, மம்தா பானர்ஜியும் சரி, அந்தந்த மாநில மக்களினுடைய நம்பிக்கையை பெற்ற தலைவர்களாக இருந்தாங்க. 2 முறை டெல்லியில் ஆட்சி அமைத்தார். அண்ணா ஹசாரோட அவர் வந்து ஊழலுக்கு எதிரான ஒரு இயக்கம் என்று ஒரு மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக இருந்து தான் அது வந்தது. தலைநகரிலேயே ஆட்சி கட்சியான காங்கிரஸை வீழ்த்தி வரக்கூடிய அளவிற்கு அவருக்கு ஒரு வலிமை இருந்தது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய செயல்பாடுகளில் மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி உருவாகிருச்சு அப்படின்னு தான் பார்க்கணும். இந்த மதுபான ஊழல் என்பதில் ஆதாரபூர்வமாகவே ஒரு 400-500 கோடி ரூபாய்க்கு மேலே பணப்பரிமாற்றம் இருக்குது. 100 கோடி ரூபாய் கைமாறுவதற்கான விஷயங்களை கூட ஆவணங்கள்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். அதனால தான் உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் கொடுக்க கூட இருந்தது. ஸோ இது தொடர்பாக அமலாக்கத்துறை 9 முறை சம்மன் அனுப்பியும். நான் என்ன சொல்கிறேன், ஒரு நிறுவனம், அது ஒரு விசாரணை அமைப்பு, அது வந்து உங்களுக்கு சம்மன் பண்ணனே போய் என் மேலே எந்த தவறும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். சொல்லலை. ஏற்கனவே துணை முதலமைச்சராக இருந்தவர் இது தொடர்பான அந்த ஆதாரபூர்வமான இதுதான் கைது பண்ணி சிறையில் இருக்காங்க. அடுத்து இந்த 9 முறை சம்மனுக்கு ஆஜராகாதனால இந்த விஷயங்களை பூரா போய் கோர்ட்டில் சப்மிட் பண்ணி அவரை கைது பண்ணுவதற்கான உத்தரவு வாங்கிட்டு வந்து தான் கைது பண்ணாங்க. அதுலேயே அவருடைய அந்த சரிவு தொடங்கிருச்சு. நம்பகத்தன்மை போயிடுச்சுனாலே அரசியல்வாதிகள் மேலே ஒரு கடுமையான அதிருப்தி, எதிர்ப்பு வந்துடும். மம்தா பானர்ஜியினுடைய அந்த வேகம் என்பது அவருடைய இரட்டை நிலைப்பாடு.
இந்தியா கூட்டணியில் முதலிடம் அவருக்கு தான் கிடைக்கும், 30-40 இடம் வெஸ்ட் பெங்காலில் ஜெயிச்சு வருவாங்க அப்படின்னு நம்பிட்டு இருக்கிற போது இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற பிரதான கட்சியான பாஜகனா பிரதான எதிர்க்கட்சி காங்கிரஸுக்கு இடமே கொடுக்காம நாங்கள் அந்த கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படிங்கிற போது அங்கே காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸுக்கு உள்ள பெரிய அளவில் போட்டிகள் வந்துருச்சு, உள்ளடி வேலைகள், இவரை தோக்கடிக்க அவங்கள தோக்கடிக்க இவங்க, இந்த வேலை பார்த்ததுனால தான் பாஜக இப்போ அங்கே காடு வந்துடுச்சு. எனவே நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி பிரதமர் வேட்பாளராக இவர்கள்லாம் வருவார் என்று அடையாளப்படுத்த ரெண்டு பேரும் மேலேயும் ஒரு கடுமையான அதிருப்தி அந்த மாநில மக்களுக்கு ஏற்பட்டுருது. இந்தியா முழுமைக்கான பொது வெளிகளில் மற்ற அரசியல் கட்சிகள்லையும் அந்த பார்வை நிச்சயமாக இல்லை. இன்றைய நிலைமையில் இந்த 154 160 இடம் கிடைச்சாலும் கூட கிட்டத்தட்ட 30-32 இடம் திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு கிடைக்கும் என்கிற மாதிரி வர்ற போது நிச்சயமாக இவங்க தான் பெரிய அளவில் இருப்பாங்க. ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பினுடைய இந்த தகவல்களை பார்க்கிற பொழுது நிச்சயமாக இந்தியா கூட்டணி வருவதற்கு வாய்ப்பே அறவே இல்லைன்னு. இந்த எக்ஸிட் போல் மாறுபட வாய்ப்பு இருக்குதா சார்? ஏன்னா எப்போதுமே எக்ஸிட் போல்ல என்ன விஷயங்கள் இருக்கோ அதுதான் தேர்தல் முடிவுகளாகவும் வரும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, நம்ம தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு இருக்குல்ல, அதில் தவறுகள் நிறைய நடக்கலாம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்ன ஆகும்னா, இந்த நிறுவனங்கள் கருத்து கணிப்பு நடத்துகிற நிறுவனங்கள் அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற ஊடகவியல் பத்திரிகையாளர்கள் இவங்களை வச்சு தான் பண்ணுவாங்க. வாக்களித்து விட்டு பூத்திலேருந்து வெளியில் வர்றவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் எந்த கட்சிக்கு வாக்களித்தீங்க என்னன்னு. இப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர்கள் வெளிப்படையாகவே சொல்லிடுவாங்க, நாங்கள் தான் இந்த கட்சிக்கு காலங்காலமாக நாங்கள் கை சின்னத்தில் தான் போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 10-15% பேர் அவங்க பொதுமக்களாக இருப்பாங்க, அவங்க தான் கருத்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இந்த கருத்து கணிப்பு என்பது துல்லியமாக இன்றைக்கு இருக்கிற இந்த நவீன விஞ்ஞான உலகத்தில் துல்லியமாக கருத்து கணிப்பை நடத்துவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. அதனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80-90% இல்லை. ஏன்னா இப்போ நம்ம 9-10 நிறுவனங்களில் ஒரு 4-5 நிறுவனம் இல்லை இந்தியாவுக்கு தான் வாய்ப்பு, இல்லை இவங்களுக்கு தான் வாய்ப்புன்னா நம்ம அது மாதிரி பண்ணிக்கலாம். இன்னொன்று, நம்ம இந்த வாக்கு எண்ணுற போது 4 சுற்று 5 சுற்று வர்ற போது இவர் ஜெயிப்பார் அவர் ஜெயிப்பார்னு சொல்லலாம். இதில் ஒரே சுற்று தான், இதுக்கு பிறகு எதுவுமே இல்லை. அப்போ இந்த ரிசல்ட் நமக்கு 4ஆம் தேதி முடிவு வருகிற பொழுது தான் நிச்சயமாக தெரியும். பெரும்பான்மையான நிறுவனங்கள் டெல்லி வட்டாரத்தில் பாஜகவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நிறுவனங்களே கூட தான் தமிழ்நாட்டில் திமுக வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதனால் அப்படி நம்ம ஒவ்வொரு முறையுமே சார்பு நிலையில் இருக்காங்க. சார்பு நிலையில் தான் பெரும்பாலான ஊடகங்கள் பயணிக்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் மக்கள் மனநிலையை பிரதிபலிக்கிற மாதிரியான கருத்து கணிப்பாக இந்த கருத்து கணிப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இந்துத்துவம் அந்த சித்தாந்தம் அதிகமாக உள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேசம், இந்த மாநிலம் நம்ம எடுத்துக்கிட்டாலும் பார்த்திங்கன்னா ராமர் கோயில் ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? இந்த ராமர் கோயில் பிரதிஷ்டை பண்ண அடுத்த நாள் நம்ம ஊடகத்தில் நம்ம பேசுகிறப்போ சொன்னேன், இந்த தேர்தலை தீர்மானிக்கிற கதாநாயகன் ராமர் பெருமான் தான் நான் சொல்லியிருந்தேன். அது உண்மையின்னு இப்போ நிரூபணமாக இருக்கு. இந்த தேசத்தில் இறை நம்பிக்கை என்பதும் பக்தி என்பதும் கூடுதலாக தான் இருக்கிறது. இதற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தவர்கள் மீதான ஒரு லேசான அதிருப்தி என்பது உள்ளுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சனாதனத்தை ஒழிப்போம், இது மலேரியா டெங்கு மாதிரி ஒழிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறது, இந்த விஷயத்தையும் ஊடகமாக அங்கேயும் போய் சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டணியில் காங்கிரஸ் மற்ற இடதுசாரிகள் போகிற போது இவங்கெல்லாம் யாருன்னா இந்துத்துவத்தை சனாதனத்தை ஒழிக்க முன்னெடுக்கிற திமுகவினுடைய அங்கம் அப்படிங்கிற மாதிரி உத்தரப்பிரதேசத்திலாம் அது பண்ணியிருக்காங்க. அதுவுமே அங்கே பயனளித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்தின் மக்களில் பெரும்பான்மையோர் ஒரு தலைவர் மீது ஈடுபாடு விருப்பம் வந்ததுன்னா அவர்கள் தொடர் வெற்றியை பெறுவார்கள் அப்படிங்கிறது தமிழகத்தில் உதாரணம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1977, 80, 84 இந்த 3 தேர்தல்களில் தொடர் வெற்றி ஆர்டிக் வெற்றியை பெற்றார். தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ராஜதந்திரி அரசியல் சாணக்கியன் என்று பேசப்பட்ட திரு கருணாநிதி அவர்களை மிகச்சிறந்த கட்டமைப்புள்ள அரசியல் கட்சியை வந்தார். இந்த இந்திய மாநிலத்தில் இருக்கிற அனைத்து மாநிலங்களை விடவும் வலிமையான கட்டமைப்பு உள்ள
ஒரு அரசியல் கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை நடத்திய அவராலே தொடர்ந்து ஒரு 3 முறை வெற்றி பெற முடியல. காரணம் மக்களின் ஆதரவு. அதே மாதிரி மேற்கு வங்கத்தில் ஜோதி பாசு பார்த்தீங்கன்னா 3-4 முறை அவர் தான் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல்வராக தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தார். அப்போ மக்கள் விரும்புகிற ஒருவர் மக்களை மீண்டும் சந்திக்கிற பொழுது அது அவங்களுக்கு பாசிட்டிவாக வந்தது. அந்த அளவில் 3வது முறையாகவும் நரேந்திர மோடியை இந்த மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி காங்கிரஸ் இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்ளணும்? ஏன்னா 5 மாநில எலெக்ஷனே இப்போ அந்த ரிசல்ட்டே நம்ம பார்த்தோம். அதிலே பாஜக தான் பெரும்பான்மையாக வின் பண்ணியிருந்தது. ஸோ அவங்க அது ஒரு முன்னோட்டமாக எடுத்துக்கிட்டு இந்த தேர்தலில் அவங்க சரியாக வேலை செஞ்சுருந்துருக்கலாமோ, இல்லை என்ன பிரச்சனை, அவங்க இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஜெயிக்கணும் அப்படின்னா, மோடி அவர்களை வீழ்த்தணும் அப்படின்னா என்ன மாதிரியான வியூகங்கள் அவங்க வகுத்தா சரி வரும் சார்? ஆமாம், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவில் மிக வலிமையான கட்சியாக ஏக இந்தியாவையும் ஆண்ட கட்சி அந்த கட்சி. இந்திய தேசத்தினுடைய முதல் பிரதமர் அந்த பண்டித ஜவஹர்லால் நேரு, அதை தொடர்ந்து வந்த அவருடைய புதல்வி பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள், அதை தொடர்ந்து வந்த திரு ராஜீவ் காந்தி அவர்கள், இவங்க காலத்திலெல்லாம் வலிமையான கட்டமைப்போடு இருந்தது. மக்களுடைய ஆதரவும் அந்த நேரு குடும்பத்தினுடைய ஆதரவு இருந்ததுனால தான் 400 இடங்களுக்கு மேல் அவர்களால் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடிந்தது. அதற்கு அடுத்து திரு ராஜீவ்காந்தியினுடைய மரணத்திற்கு பிறகு சீதாராம் கேசரி, நரசிம்மராவ் போன்றவர்கள் கட்சி தலைமை பொறுப்பு வந்தபோது ஒரு சரிவை பின்னடைவை சந்திச்சுக்கிட்டே இருந்தது. மீண்டும் நேரு குடும்பத்தைச் சேர்ந்தவர் வந்தால் தான் காங்கிரஸை காப்பாற்ற முடியும் என்கிற நிலைப்பாட்டில் தான் அரசியலே வேண்டாம் என்று ஒதுங்கிய திருமதி சோனியா காந்தியை அழைச்சிட்டு வர்றாங்க. அது ஓரளவுக்கு பயனளித்தது. ஒரு 10-12 மாநிலங்களில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர முடிந்தது. மத்தியிலையும் கூட ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவிற்கான ஒரு வளர்ச்சி பாதையில் போனது. அவர் உடல்நலக் குறைவாக தொடர்ந்து தலைமை பொறுப்புக்கு வரலன்னு திரு ராகுல் காந்தி தலைமை பொறுப்புக்கு வந்தது மீண்டும் ஒரு சரிவை சந்திச்சு. ஓகே, இப்போ ராகுல் காந்தி அவர்களும் மோடி அவர்களையும் மக்கள் ஒரு இணையா பார்க்கலையா சார்? பார்க்கவே இல்லை. தொடக்கத்தில் இருந்தே ராகுல் காந்தி ஒரு தேசிய அளவிலான காங்கிரஸின் முகமாக பார்க்கல. அதனால தான் இப்போ இந்த முதல் யாத்திரை, 2ஆம் யாத்திரை, ஜோடா யாத்திரை இது எல்லாமே ஓரளவுக்கு கூட்டத்தை சேர்த்துச்சு. மக்கள் ஒரு இது ஆதரவு வாக்குகளாக மாறி இருந்தால் பெரிய அளவில் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். வாக்குகளாக மாறவில்லை என்பதுதான். ராகுல் காந்திக்கு பதிலாக பிரியங்கா காந்தி வந்திருந்தா அதே மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் நினைக்கிறேன். பிரதமர் வேட்பாளராக அவங்கள அறிவிச்சிருந்தாருன்னா அது ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதான் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவில் திரு ராகுலை விடவும் சோனியா காந்தியை விடவும் இவங்க இந்திரா காந்தி மாதிரியே தோற்றத்தில் இருக்கிறாங்க. இவர்கள் வந்தால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிலேயே பல நண்பர்கள் சொன்னாங்க, அவங்கள முன்னிலைப்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. முன்னிலைப்படுத்தினாலும் கூட இந்த தேசம் முழுமைக்கு இருக்கிற அந்த 28 மாநிலங்கள், 7 யூனியன் பிரதேசம், எல்லா இடங்கள்லையும் போய் மீண்டும் ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும். அது இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் அவங்கள தலைமை பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு அந்த கட்டமைப்பை வலுப்படுத்தினால்தான் வெற்றிக்கான வாய்ப்பாக இருக்கும். இன்னொரு விஷயம் பார்க்கணும், கிட்டத்தட்ட ஒரு 100-140 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க ஒரு தேசிய கட்சியில் ஒரு வலிமையான தலைமை இல்லை. இன்றைக்கு கார்கேவை தலைவராக போட்டிருக்காங்க. ஆனாலும் முடிவெடுக்கிற அதிகாரம் என்பது ராகுல் சோனியாட்ட தான் இருக்கு. ராகுல் எடுக்கிற முடிவை சோனியா அங்கீகரிக்கலைங்கிறாங்க. ராகுல் சோனியா காந்தி இந்த 2 பேரும் முடிவெடுத்து அதை நிறைவேற்றுகிற பொறுப்பை கார்கேட்ட கொடுக்குறாங்க. கார்கே முடிவை எடுக்கிற போது பொதுச் செயலாளர் கேசி வேணுகோபால் அதில் தலையிடுறாரு அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு ஸ்திரமான தலைமை டெல்லியிலேயே இல்லை. மாநில காங்கிரஸ் கட்சியில் பிரச்சனைகள் உருவாகிற போது அவர்களை அழைத்து பேசி அதை சரிப்படுத்துவதற்கான வலிமை மிக்க தலைமை காங்கிரஸில் இல்லாதது ஒரு மிகப்பெரிய குறைபாடு. நீங்க கேட்டதுக்கு இப்போ வந்துடுறேன். இவர்கள் தேசம் முழுமைக்கு அந்தந்த மாநில மக்களுடைய பிரச்சனைகளை உணர்ந்து அந்த மாநில மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை மாநில தலைவர்களாக நியமித்து, ஏன்னா டெல்லியிலிருந்து ப்ரெஷர் கொடுத்து ஒரு தலைவரை கொண்டு போய் போட்டால் அவருக்கு எதிரான நிலைப்பாடு அங்கே இருக்கும். எனவே அந்தந்த மாநில மக்களுடைய உணர்வுகளை மதித்து காங்கிரஸின் மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க, அவர்களை வழிகாட்டிகளாக கொண்டு இளைய தலைமுறையை பொறுப்புகளுக்கு கொண்டு வந்து களமாட வேண்டும். அந்தந்த மாநில மக்களுடைய பிரச்சனைகளை உணர்ந்து அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அந்தந்த மாநிலத்திலையும் தேசிய அளவிலும் காங்கிரஸ் ஒரு வலிமையான போராட்டத்தை முன்னெடுத்து மக்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்தினால் மட்டுமே ஓரளவுக்கு காங்கிரஸ் வளர்ச்சி பாதையில் செல்ல முடியும் என்பதுதான் என்னோட கருத்து. ஓகே சார், நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. எங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.